வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அறிந்து கொள்வோம். நாம் எப்படி பேச வேண்டும், ஆத்திசூடி என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். அவ்வியம் பேசேல், ஒருவரிடமும் பொறாமை கொண்டு பேசாதே. கண்டொன்று சொல்லேல், பார்க்காததை பார்த்தது போல் பேசாதே. பொய்ச்சாட்சி சொல்லாதே. நியாயம்பட உரை, கேட்பவருக்கு இன்பம் உண்டாகும்படி இனிமையாக பேசு. வஞ்சகம் பேசேல், உண்மைக்கு புறம்பான கவர்ச்சிகரமான சொற்களை பேசி ஏமாற்றாதே. கோதாட்டு ஒளி, கபட நாடகம் ஆடுவதை நிறுத்து. சித்திரம் பேசேல், பொய்யான வார்த்தைகளை உண்மை போல பேசாதே. சுளிக்கச் சொல்லேல், கேட்பவருக்கு கோபமும் அருவருப்பும் உண்டாகும்படி பேசாதே. சை எனத் திரியேல், பெரியோர்கள் சி இச்சி என வெறுக்கும்படி வீணாய் பேச்சு திரியாதே. சொற்சோர்வு படேல், பிறருடன் பேசும் பொழுது நம்பிக்கை இழக்கச் செய்யும் வார்த்தைகளை பேசாதே. தெய்வம் இகழேல், இறைவனை இகழ்ந்து பேசாதே. நொய்ய உரையேல், அற்பமான வார்த்தைகளை பேசாதே. பழிப்பன பகரேல், பொய் கடுஞ்சொல் பயனில்லாத சொற்களை பேசாதே. பிழைபடச் சொல்லேல், குற்றம் உண்டாகும்படி எதையும் பேசாதே. மிகைபடச் சொல்லேல், சாதாரணமான விஷயத்தை உயர்ந்த வார்த்தைகளால் மிகைப்படுத்தி பேசாதே. மேன்மக்கள் சொற்கேள், நல்லொழுக்கமுடைய சான்றோர்கள் சொல்வதை கேட்டு நட. மொழிவது அறமொழி, சொல்லுவதை சந்தேகமின்றி தெளிவாக திருத்தமுடன் பேசு. வல்லமை பேசேல், உன்னுடைய சாமர்த்தியத்தை நீயே புகழ்ந்து பெருமையாக பேசாதே. வாது முற்கூறேல், பெரியோர்கள் முன்பாக முரண்பட்டு வாதிடாதே. வெட்டெனப் பேசேல், யாருடனும் கத்திவெட்டு போல கடினமாக பேசாதே. ஓரஞ் சொல்லேல், ஒரு சார்பாக பேசாமல் நடுநிலையுடன் பேசு. இவற்றை மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். பேசும்போது நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். கவனமாக பேசுவது மிகவும் நல்லது. நன்றி, வணக்கம்.